இன்றைக்கி மலரோட டைரியில் டெய்லி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு பாசிப்பயிறு ரசம் வைக்கலான்னு முடிவு பண்ணியாச்சுங்க. 2 கப் பாசிப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு 2 தக்காளி 3 பச்சை மிளகாய் போட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் வேறு தீர்ந்து போச்சுங்களா. இப்போ எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்களா? சின்னதாக கார்டன் இருக்குங்க நம்ம வீட்டு பால்கனியில். அங்கே தான் வந்துட்டு பச்சை மிளகாய் காய்ச்சிருந்தது ஒரு 5-6 எண்ணம். அதை தான் இன்றைக்கி பாசிப்பயித்தில் சேர்த்துருக்கேன். விசில் வந்து அடங்கினதையுமா தக்காளி வந்துட்டு ஒரு சின்ன குண்டாவில் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பாசிப்பயிறு வேக வச்ச தண்ணியும் கொஞ்சமாக இருத்தி எடுத்து வச்சுக்கலாங்க ரசம் வைக்கிறதுக்குங்க. அப்புறம் கடாயில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பாசிப்பயிரோட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து ஒரு 2 கொதி வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பாசிப்பயிறு வந்து வேகிறதுக்குள்ளேயாவே அவரைக்காயும் நான் கட் பண்ணி வச்சுட்டேங்க. கட் பண்ண அவரைக்காய் வந்துட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு மஞ்சள்தூள் போட்டு வேக விட்டுக்கலாம். இந்த கேப்லேயே நம்ம சாப்பாடு வச்சுட்டோங்களா. இப்போ கொஞ்சமாக சாதத்தை எடுத்து அது ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இப்போ பாசிப்பயிரை வந்து நல்லா கொதிக்க வச்சு இல்லைங்களா. ஸோ அந்த தண்ணியை மறுபடியும் வந்து ரச தண்ணி கூட கொஞ்சம் இருத்தி எடுத்துகிட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. கடைஞ்சிட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அந்த கடைஞ்ச பாசிப்பயிரை போட்டு ஒரு 2 கொதி வந்ததும் நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து பாசிப்பயிறு சுட சுட ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ரசத்துக்கு வந்துட்டு 1 ஸ்பூன் சீரகம், 5 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து இடிக்கல்லில் நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கல் சட்டியில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு சேர்த்து தாளித்து இடித்து வச்ச மசால் கூட மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கலாம். அது கூடவே வேக வச்ச தக்காளியை நல்லா மசிச்சு விட்டு தேவையான புளி தண்ணியோட தேவையான கல்லுப்பு போட்டு அந்த தண்ணியை வந்துட்டு கடாயில் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா நுரைக்கட்டிய வரும்போது மல்லித்தலை சேர்த்து இறக்கலாங்க. நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்குங்க. எங்கள் மச்சானுக்கு வந்துட்டு டெய்லி ரசம் வேணும். மிளகு அதிகமாக சேர்த்து காரசாரமாக வச்சோம் அப்படின்னா ரசம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அவரைக்காயும் வந்துருச்சுங்களா. கொஞ்சமாக மிளகாத்தூள், தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறிட்டு மத்தியானத்துக்கு காய் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி காயில் வந்து சாப்பாட்டை போட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு ஒரு கிளறி டிஃபன் பாக்ஸில் போட்டு ஆற வச்சாச்சுங்க. பாசிப்பயிறு கூட நெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சும்மா அல்லுங்க. என்ன தான் நான் டேஸ்ட்டாக பண்ணாலும் எங்கள் அம்மா தான் செய்கிற பாசிப்பயிறு டேஸ்ட் வந்து எனக்கு வரதில்லைங்க. கூடவே பாவக்காய் பொரியல் செய்வாங்க. காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். அதை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். எங்கள் 2 பேர்த்துக்கு லஞ்சுக்கு வந்துட்டு சாதம், பாசிப்பயிறு, ரசம், அவரைக்காய் பொரியல், தயிர்னு ஃபுல் மெனு வந்து